இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி கருப்பட்டி ததல் ஹல்வா. இது இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்க்கலாம். தேங்காய் 4 தேங்காவை திருவி பால் எடுத்து முதல் பால், 2வது பால், 3வது பால் 3 ஒன்றா சேர்த்து இந்த கிளாஸில் 5 கிளாஸ் வர மாதிரி எடுத்துக்கணும். முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், ஏலக்காயில் தோல் நீக்கிட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். கருப்பட்டி 1/2 கிலோ, ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா 1/4 கிலோ. கருப்பட்டியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் தூசி மண்ணெல்லாம் போகிற மாதிரி காய்ச்சிட்டு அதை அரித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோமே அதை சட்டியில் ஊற்றிட்டு மைதா மாவையும் அதோட ஒன்றா போட்டு கலக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி கலந்துக்கணும். இப்போ ஒன்று போல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. அதோட நான் கருப்பட்டி பாவை அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அடுப்பில் வச்சு நல்லா வத்துற வரைக்கும் காய்ச்சணும். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறோம். கருப்பட்டி, தேங்காய் பால், மைதா 3 ஒன்றா கரைச்சது கை விடாமல் நல்லா காய்ச்சணும். கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் அடி பிடிக்காது. அதனால் கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இது அப்படியே காய்ச்ச நல்லா எண்ணெய் விடும். தேங்காய் பால் உள்ள எண்ணெய் தனியாக கலந்து வரும். அந்த டைமில் முந்திரியும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஹல்வா பதம் வந்ததுக்கப்புறம் அதை நாம் வேறு பிளேட்டில் மாற்றி வெட்டணும். இனிப்பு காணாது அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி கூடவா சேர்த்துக்கலாம். அப்படியே வத்த கொஞ்சம் இருவும் கட்டியாகிட்டே வருது. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடும். பெரியவங்களும் கருப்பட்டினால சுகர் பேஷண்ட் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். எவ்வளோ இருவி இருக்குதுன்னு தெரியும். இது எந்த அளவுக்கு இருவி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நல்லா அல்வா மாதிரி இன்னும் நல்லா இருவணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி ஓரத்தில் எண்ணெய் விட்டுட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எண்ணெய் வருது. இது எப்படி கிளறிட்டே இருக்கும் போது கையில் தெரிக்கும் ரொம்ப. அதுக்கு கைக்கு ஹேண்ட் க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் ஆகும்.
எண்ணெய் விடும் போது ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதை போட்டு ஒரே பிளேஸில் போடாமல் இந்த எல்லா இடமும் தூக்கின மாதிரி போட்டால் எல்லா இடமும் ஒன்றா பரவும். எடுத்து வச்சுக்கிற முந்திரியில் பாதி முந்திரியை இப்போ உள்ள போட்டுடலாம், மீதியை டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ சரியான பதம் வந்துடுச்சு. இதுலேருந்து நிறைய எக்ஸஸ் எண்ணெய் விடும். எண்ணெய் உங்களுக்கு வடித்து வச்சு கூட வேறு ஏதாவது பொரிக்கிறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்கிறதுக்கெலாம். இதிலிருந்து எனக்கு வடித்து எடுத்த தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது நம்ம சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் அதை போட்டு சூடாறினதுக்கப்புறம் கத்தியால் வெட்டி சர்வ் பண்ணலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1.5 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். சுவையான கருப்பட்டி பிரதல் ரெடி.